கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, இன்னும் வேலூர் மாவட்டங்களை மையமாக வைத்து கிராம ஊழியங்களை செய்து வருகிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களால் முடிந்தால் இந்த கிராம ஊழியத்திற்கு நீங்கள் ஏதாகிலும் உதவி செய்யலாம். அது எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை கொஞ்சம் அசைத்தது. என்ன சொல்லுகிறார்? என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறேன். அதாவது சுதந்திரவாளியாக இருந்த தேவ மனுஷன் இப்பொழுது சிறையிருப்புக்குள் இருக்கிறார், போராட்டத்துக்குள் இருக்கிறார், பலவீனத்துக்குள் இருக்கிறார், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட காலத்தில் தனக்கு ஒரு விடுதலைக்காக ஜெபிக்காம, தனக்கு ஒரு சுதந்திரத்துக்காக காத்திருக்காம அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க, என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறேன். அல்லேலூயா. அதாங்க ஒரு தேவ மனுஷனுடைய அழைப்பு. அதுதான் ஒரு தேவ மனுஷனுடைய தகுதி. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்க்கிறேன், அநேகர் ஊழியம் செஞ்சாலும் அவர்களுக்கு ஒரு கட்டு, ஒரு பலவீனம், ஒரு போராட்டம் வரும் பொழுது அவர்கள் ஊழியம் செய்கிறதை நிறுத்தி விடுகிறார்கள். நான் இருக்கிற இந்த நேசரத்து பட்டணத்தில் ஒரு பிரபலமான தேவ மனுஷன் இருந்தார். அநேகர் அவரை நேசிப்பார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் பிரயோஜனமாய் வாழ்ந்தார். ஒரு விஷயம் பாருங்கள், அவரை சந்திப்பதற்கு என்னை ஒரு தகப்பனார் அழைத்து கொண்டு போனார். அப்பொழுது அவருடைய வீட்டுக்குள்ளே சென்று அவரை பார்க்க நாங்கள் பிரயாசப்பட்ட பொழுது அவருடைய மனைவி வந்து சொன்னார்கள், இப்போ யாரையுமே நாங்கள் பார்க்குறதில்ல, ஒரு மாதமாக சார் கொஞ்சம் பலவீனமாக இருக்காங்க, அதனால் இப்போ நாங்கள் யாரையும் பார்க்க அலோவ் பண்ணுறதில்ல, என்ன விஷயமா வந்தீங்க? அப்போ என்னை கூட்டிகிட்டு போன நபர் சொன்னார், அம்மா நாங்கள் சாரை தொந்தரவு பண்ண வரல, ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு சில இதை கொடுக்கறதுக்காக தான் வந்தோம், அதுக்கு பிறகு தான் அலோவ் பண்ணாங்க. அப்புறம் உள்ளே போய் சாரை பார்த்தோம். சார்ட்டு அந்த மனுஷன் ஒரு 2 காரியத்தை பேசிட்டு ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு வந்தார். திரும்பி வரும்பொழுது அந்த நபர் என்கிட்ட சொன்னார், இந்த சார் எவ்வளோ மகிமையான ஊழியக்கார் தெரியுமா, ஒரு நேரத்தில் அவர் அவ்வளவு வல்லமையாக, அவ்வளவு அன்பாக, அவ்வளவு அக்கறையாக ஊழியத்தை செஞ்சார், எல்லாரிடத்துலையும் அன்பாக இருப்பார். நான் எனக்குள்ளே யோசித்து கொண்டே இருந்தேன், அன்புள்ள மனிதன், ஆத்தும பாரமுள்ள மனிதன், வெகு பிரயாசப்பட்ட மனிதன், இன்றைக்கு ஒரு பலவீனத்தில் இருக்கிறார். அந்த பலவீனத்தின் நிமித்தமாக இப்போ அவள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறார். குடும்பத்துக்காரங்க எல்லாரும் அவர் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அவரை உட்கார வச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியமே செய்யலை. பிறகு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பலவீனம் வந்த உடனே குடும்பத்துக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஊழியம் செய்யக்கூடாதியா, அவர் நல்லா இருக்கணும், அவர் சுகமாகணும், அவர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊழியத்தை தடை பண்ணாங்க. அதனால் அவர் ரெக்கவராகி எழும்பிட்டாரன்னா இல்லை, அவர் மரித்து போனார். இப்போ கவனித்து பாருங்கள், நம்மில் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனுக்குன்னு சொல்லி செயல்படுவதற்கு நமக்கு சமாதானம் இருந்தால் தான் ஊழியம் செய்கிறோம், நமக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தான் உற்சாகமாக ஊழியம் செய்கிறோம், நமக்கு சரீரத்தில் பலவீனம் வந்துட்டுன்னா ஊழியத்தை கொஞ்சம் நிறுத்தி பார்க்குறோம், நமக்கு சில போராட்டங்கள் இருந்துச்சுன்னா ஊழியம் செய்ய விரும்பாமல் இருக்கிறோம். இது என்ன மனநிலைன்னு எனக்கு புரியலை. ஐயா, ஒரு காய்ச்சல் அடிக்க 2 நாள் முடியலை, அது வேற. சில நெருக்கங்கள், சில போராட்டங்கள், சில சமாதான குறைவுகள் மத்தியில் நான் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு ஏன் தீர்மானம் எடுக்கணும்னு கேட்குறேன். இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் கட்டுகளின் மத்தியிலும் நான் சுவிசேஷம் அறிவித்து வருகிறேன். தேவன் அதுக்கு தான் அழைச்சிருக்காரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் 58 வயசு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிறார். 40 வயசில் அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கப்புறம் வேலையே பார்க்க மாட்டாரா, ரிசைன் பண்ணிடுவாரா? எத்தனை பேர் 2 மாதம் 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்துட்டு திரும்ப வேலைக்கு வராங்க?
யோசித்து பாருங்கள், சிலருக்கு சிறுநீரக வியாதி வந்துடுது. அதுக்கப்புறம் மெடிக்கல் லீவ் போட்டு எவ்வளோ நாள் இருக்கிறாங்க? 1 மாதம் 2 மாதம் இருப்பாங்க. பிறகு பார்த்திங்கன்னா அந்த வியாதியோடு பலவீனத்தோடு வேலைக்கு வராங்களா இல்லையா? ஒரு சாதாரண உலக பிரகாரமான மனிதன் பலவீனங்களுக்கு மத்தியில் தன் வேலைக்கு வருகிறான். அது சம்பாதிப்பதற்காக. தேவனால் அழைக்கப்பட்ட அபிஷேகம் மற்ற தேவ பிள்ளைகள் போராட்டங்களுக்கு மத்தியில், பலவீனங்களுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில், கட்டுகளுக்கு மத்தியில் ஊழியம் செய்யணும். அதுதான் ஒரு கிருபை, அதுதான் அழைப்பு. அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல நானே பலவீனப்பட்டிருக்கேன், நானே முடியாமல் இருக்கேன், நான் எப்படி ஊழியம் செய்ய? நோ. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது, தேவனுடைய கிருபை கரம் நம்ம மேலே இருக்குது. அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பின்னிட்டு திரும்பக்கூடாது. பலவீனங்களுக்கு மத்தியில், கட்டுகளுக்கு மத்தியில் நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டவர்களாய், கர்த்தருக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டவர்களாய் நீங்கள் தொடர்ந்து தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது அந்த கிருபை உங்களில் பூரணமாய் விளங்கும். அது உங்களை பலவீனப்படுத்தாது, அது உங்களை ஆசீர்வாதத்துக்கு எதுவாக தான் நடத்தும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாமல், எத்தனை கட்டுகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற வழியை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று கரம் பிடித்து நடத்துவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பலத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தேவனே, உமது மகிழ்வுள்ள கரத்தில் உடைய பிள்ளைகளை தருகிறேன். உடைய பிள்ளைகளை நினைத்தரணும், அவர்களை கண்ணோக்கி பார், அவர்களை கரம் பிடித்து நடத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய அன்பில் அவர்கள் நிலைத்திருந்து உடைய ராஜ்யத்துக்காக பிரகாசிக்க உதவி செய்யும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை போல கட்டுகளுக்கு மத்தியிலும் கர்த்தருக்காக ஓட கிருபை தந்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.